பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல அருமையான நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திகளை கேட்டு பயன்பெறுகிற பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அதை சேவ் பண்ணி மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் நேரடியாக தன்னுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ரோமருக்கு எழுதின கடிதத்திலே 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தயவு செய்து யாவரும் கவனம் செலுத்துங்கள். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அருமையான பிள்ளைகளே, ரோமாபுரியில் இருக்கிற சபைக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். இப்போ கேள்வி என்றால், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், நாம் மனம் திரும்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நம்முடைய நாவு அநேக காரியங்களை அறிக்கை செய்கிறதை அநேகர் கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்கள்? கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் அங்கே அந்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கு அதை முடிக்கிற பொழுது ஒரு யார் என்பதுக்கிடையிலே ஒரு கேள்விக்குறியோடு தான் முடிக்கிறார் பவுல். அதனால் அநேகர் இன்றைக்கு எண்ணுகிறார் என்றால், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுவேன், எனக்கு நெருக்கம் பெறாது, பாடு வராது, துன்பம் பெறாது, இப்படி என்று அநேகர் தங்களுடைய மனதிலே வீணான கற்பனையிலே எண்ணுகிறார்கள். உண்மையாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் தன்னைத்தான் சோதிக்கும்படியாக வேதம் கூறுகிறது. கடவுள் உண்மையாய் நான் கடவுளுக்கு பிரியமான பிள்ளையாய் இருக்கிறேனா? கடவுள் என்னோடு இருக்கிறாரா? என் பட்சத்தில் கடவுள் இருக்கிறாரா? நான் செய்கிறதான ஜெபத்தை கேட்கிறாரா? நான் தேவனுக்காக செய்கிற கிரியைகளிலே தேவன் சந்தோஷப்படுகிறாரா? நான் தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிறேனா? தேவனுடைய அன்பிலே வாழுகிறேனா? உங்களை நீங்கள் சோதித்து அறிந்து, தேவன் என் பட்சத்திலே இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது ராஜா சொல்லுகிறது போல, கர்த்தரின் வலப்பக்கத்தில் இருக்கிறதினால் நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று தாவீது ராஜா சொல்லுவது போல, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், நாம் தேவனோடு இருந்தால், அவர் நம்மோடு இருந்தால் நாம் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இருக்கிறாரா? அப்போ இருந்தால் நமக்கு பிரச்சனை உபத்திரம் வராதா? நமக்கு தேவன் நம்மோடு இருந்தால்தான் சில காரியங்கள், சில பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வருகிற பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். இந்த கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், நான் செய்கிற கிரியைகளெல்லாம் தேவன் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் தேவன் ஒரு நபராய், ஆவியாய் நம்மோடு நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே நாம் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள். நாம் எந்த மனிதருக்கும் பயப்படும்படியாக, மனிதர்களுக்கு முன்பதாக கலங்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவன் நம்முடைய சார்பில், நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நாம் என்ன செய்யப்பட மாட்டோம்? அசைக்கப்பட மாட்டோம். அதனால் அருமையானவர்களே, நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நான் இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், பாருங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், பாருங்கள். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் நீதியுள்ளவர், நீதியுள்ள நியாயாதிபதி. அப்ப காயினோட தான் கடவுள் இருந்தாரா? ஆபேலோடு இல்லையா? ஏன் காயின் ஆபேலை கொலை செய்ய ஆண்டவர் பேசாமல் இருந்தார்? அப்போ நல்லா முதலாவது இந்த சம்பவத்தை நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிறவர்கள் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அந்த ஜெயம் கொண்ட ஆண்டவரோடு நாம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை பார்க்கிற பொழுது 2 சகோதரர்கள், காயின் ஆபேலுங்கிற 2 சகோதரர்கள், ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த 2 பிள்ளைகளும் இந்த தேவனுக்கு
பலியை செலுத்த போகிறார்கள். ஒன்று, காயின் தான் விரும்பின பலியை தேவனுக்கு செலுத்த போனான். ஆபேல் தேவன் விரும்பின பலியை தேவனுக்கு செலுத்துவது. இது ரெண்டும் வித்தியாசம். சபைகளிலே கூடி இன்றைக்கு இரண்டு விதமான வித்தியாசங்கள் உண்டு. தாங்கள் விரும்பினதை செலுத்தி தாங்கள் விரும்பினபடி ஆராதனை செய்து தாங்கள் விருப்பமாக இருக்கிற மக்களும் உண்டு. இல்லை 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 இல்லை, நம்முடைய தேவன் உயிர் உள்ளவர், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவருடைய விருப்பப்படி அவருடைய சித்தப்படி தான் நான் வாழ வேணும், அவருடைய நாமத்தை தான் மகிமைப்படுத்த வேணும் என்று எண்ணி வாழுகிற மக்களும் உண்டு. அதனாலே இந்த ஆபேல் தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தினார். காயின் தனக்கு பிரியமான பலியை செலுத்தினார். ஆனால் ஆண்டவராலே அங்கீகரிக்கப்பட்ட பலி ஆபேலினுடைய பலி. அப்போ அவனுக்கு அங்கு ஆபேலினுடைய பலியை ஏற்றுக்கொண்டு, சொந்த சகோதரனுடைய பலியை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை முகநாடி வேறுபட்டு கோபம் யாரை? தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்கிறான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். ஏன் அந்த நேரத்தில் ஆண்டவர் தடுக்கவில்லை? கொலை செய்த பிறகு என் காயினிடத்தில் கேட்கிறார்கள் ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். தேவனுடைய படைப்பின் அமைப்பு இப்படித்தான். நமக்கும் சில அதிகாரத்தையும் நமக்கும் சில உரிமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் படைத்து பெயர் வைத்துவிட்டு காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்களை படைத்து கொண்டு ஆதாமிடத்திலே சொல்லுகிறார், ஆதாமே நீ இவர்களுக்கு பெயரிடுவாய் என்று. ஏனென்றால் ஏன் அப்படி சொல்றார்? இவ்வளவுத்துக்கு உண்டு பண்ணி பெயர் வைத்து படைத்த தேவனுக்கு அந்த மிருகங்களுக்கு பறவைகளுக்கு பெயர் வைக்க தெரியாது. ஏன் ஆதாமிட்ட கொடுக்கிறார் என்றால் ஆதாமுக்கும் உரிமை உண்டு. இந்த பூமியிலே படைத்த மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உரிமை உண்டு. அதை இழந்தான் ஆதாம். ஆனால் மீண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். கதைக்க போகாதீர்கள். சில வேளை நீதியை பேசலாம், கதைக்கலாம். கூடுதலாக 199% நீங்கள் மனிதர்களோடு நியாயத்தை நீதியை பேசி வெல்ல முடியாது. ஒன்றை கேட்டால் ஒன்றை சொல்லி, ஒன்றை கேட்டால் ஒன்றை சொல்லி அவர்கள் வேறு விதமான தங்களை நீதிமான் என்று காண்பிப்பார்களே அல்லாமல் தங்களுடைய பிழைகளை குற்றங்களை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அன்றைக்கு பலி செலுத்தின உடனே காயின் தன்னுடைய பாட்டிலே, ஆபேல் தன்னுடைய பாட்டிலே பேச்சுவார்த்தை இல்லாமல் கர்த்தர் பார்க்கட்டும் என்று ஆபேல் அன்றைக்கு விலகி போயிருந்தால் அந்த கொலை அங்கு நடந்திருக்காது. இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே உள்ள பிரச்சனை என்னவென்றால், தாங்கள் கதைப்போம், நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு உரிமை இருக்கு, சரிபுலிய கதைப்போம் என்று போய்த்தான் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து அதை குட்டிச்சுவராக்கி ஒரு சரியான ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 2 கண்ணாலே பார்க்கிறீர்கள். இந்த உலகம் உங்களை என்னையும் 2000 கண் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் மத்தியிலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த வேணும் என்று நாம் எவ்வளவு விரும்புகிறோமோ அவ்வளவுக்கு அளவு நம்முடைய பக்கத்திலே கர்த்தர் சார்பாக இருந்தால், கர்த்தர் நம்முடைய சார்பிலே இருப்பாரானால், உண்மையாய் நீங்கள் வேதம் வாசிக்கிறீர்களா? உண்மையாய் வேதத்தை தியானிக்கிறீர்களா? உண்மையாய் வேத வார்த்தையின்படி வாழ உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? உண்மையாய் குடும்பத்தை நேசிக்கிறீர்களா? உண்மையாய் உலக மக்களை நேசிக்கிறீர்களா? இதுதான் கர்த்தர் நம்முடைய சார்பில் இருக்கிறதற்கான வழி. நாங்கள் கண்டபடியெல்லாம் வாயை திறந்து நியாயம் தீர்த்து குற்றங்கள் குறையெல்லாம் சொல்லி போட்டு கர்த்தர் என் சார்பில் இருக்கிறார், எனக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று பாடலை பாடின உடனே கர்த்தரை மயக்க முடியாத எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நடிப்பினாலே கர்த்தரை மயக்க முடியாது என்று சொல்ல வருகிறேன். எல்லாவற்றையும் அறிகிற சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேணும். காயினும் ஆபேலும் எப்படி கதைத்து கொலை செய்கிற அளவுக்கு போனார்களோ அப்படி நாம் போகாதபடிக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் விட்டு மன்னித்து மறந்து நேசித்து ஆண்டவரோடு போகிற பொழுது ஆண்டவர் நம் பக்கத்தில் இருப்பார். நமக்கு வருகிற பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.